இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு நன்மை உண்டாகும், நன்மைக்காக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் கரத்தில் அந்த நன்மை எப்பொழுது வரும், நான் ஆசைப்பட்ட நன்மை எப்பொழுது என் கரத்தில் வரும், எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எப்பொழுது நான் பெற்றுக்கொள்வேன், என்னுடைய ஆசைகள் எப்பொழுது நிறைவேறும் என்று அநேகர் தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள். கண்ணீரோடு என் பிள்ளைக்கு ஒரு நன்மை உண்டாகாதாம், கர்ப்பத்தின் நன்மை உண்டாகாதாம், திருமணத்தின் நன்மை உண்டாகாதான்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நன்மைகளை திறந்து தருவேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மைகள் உண்டாக நான் உங்களை நினைத்து விட்டேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா, திருமண காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகாதா, கற்பத்தின் கனியில் ஒரு நன்மை உண்டாகாதா, என் தொழிலில் ஒரு உயர்வு வராதா, என் வேலை விஷயத்தில் சம்பளம் காரியத்தில் ஒரு மேன்மை உண்டாகாதா, இப்படி பல நன்மைகளுக்காக மனிதர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே இங்கே என்று மனிதனை தேடி போவதை பார்க்கிலும் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து கொடுங்கள், நான் உங்களை நினைப்பேன், உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும். கர்த்தர் ஒரு மனுஷனை நினைத்து விட்டால் அவன் ஐஸ்வர்யவானாய் மாறிவிடுவான். கர்த்தர் ஒரு மனுஷனை நினைக்காவிட்டால் அவனுடைய செல்வங்களெல்லாம் அழிந்து போய்விடும். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார், அவனை வேறு பிரித்தார், அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். வேறு பிரித்தவர் அழைத்து கொண்டு வந்து அவனை நினைத்த போது அவனை ஐஸ்வர்யவானாய் ஆண்டவர் மாற்றினார். மிருக சம்பத்துக்கள் பெருகினது, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரிகள் இருந்தார்கள். அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கென்று ஆண்டவர் வேறு பிரித்து கொடுத்தார். நீ நடக்கிற இந்நான்கு திசைகளிலேயும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அவனுக்கு கொடுக்க வேண்டியவை எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து என் சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் உங்களை நான் நினைக்கிற தெய்வம், உங்களை நான் நினைத்து விட்டால் உங்களுக்குண்டான ஆசீர்வாதங்கள் மேன்மையாய் வரும். குப்பையில் கிடக்கிறவனையும் கோபுரத்தில் உயர்த்தி வைக்கக்கூடிய தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டுள்ளது போல இன்றைக்கு சிறுமைப்படுத்துகிறார்களாம், உங்களை ஒடுக்குகிறார்களா, உங்களை நெருக்குகிறார்களாம், உங்களை வேண்டான்னு தள்ளி வைக்கிறார்களாம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நினைத்து விட்டால் போதும். ஏது மனுஷன் உங்களை ஒதுக்குனானோ அதே மனுஷனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். தாவீது ஆண்டவரை தேட ஆரம்பித்த நாட்களில் அவனை ஒதுக்கினார்கள், அற்பமாய் எண்ணினார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனை நினைத்ததினால் இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றப்பட்டானேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அற்பமாய் எண்றாங்களா, உன் குடும்பத்தில் நீ வேண்டான்னு சொல்கிறாங்களா, நீ பயப்படவே வேண்டாம். உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றக்கூடிய தெய்வம், உன்னை உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கக்கூடிய தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படவே வேண்டாம். உன்னை ஸ்திரப்படுத்தக்கூடிய தெய்வம், உன்னை வழி நடத்தக்கூடிய தெய்வம், உனக்கு நன்மைகளை தரக்கூடிய தெய்வம் நான் உன் மத்தியில் உலாவுகிறேன், உன் பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன், உன் குடும்பத்தில் உலாவுகிறேன், உன் கரத்தை பிடித்து வைத்திருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டவன் வழியோரத்தில் இருந்தான். அவன் அசுத்தமானவனாய் இருந்தான், குருடனாய் இருந்தான். அவன் ஆண்டவரை தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்ட போது எல்லாரும் அவனை ஏளனமாய் சொன்னார்கள். நீ கூப்பிடக்கூடாது, நீ பேசக்கூடாது. எங்கு அவனை அற்பமாய் நினைத்தார்களோ அதே மனுஷனை தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்த வைத்தாரேயானால் இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ உயர்த்தப்படுவாய், நீ நிலைநிறுத்தப்படுவாய், உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக போகிறது. பர்திமேயு குருடனுக்கு கண்கள் திறக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டானதே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இருளுக்குள்ளாடி சத்ருவானவன் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி ஒரு ஜெயத்தை தந்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, நீ பயப்பட வேண்டாம், உனக்கு நன்மைகள் உண்டாக போகிறது, நான் உன்னை நினைத்து விட்டேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னை நினைத்ததினால் நான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன், நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன், நான் இன்றைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறேன், என்னை நீர் நினைங்கப்பா, எனக்கு கொடுக்கப்பட்ட சம்பத்துக்களை நினைங்க ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நினைங்க ஆண்டவரே, புருஷனை நினைங்க ஆண்டவரே, நீர் நினைத்தால் மட்டும் போதும், என் குடும்பத்தில் நன்மைகள் தானாகவே உண்டாகும் என்று எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்திருக்கீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகட்டும், என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நன்மைகள் உண்டாகட்டும், தொழிலில் நன்மைகள் உண்டாகட்டும். ஏது விஷயங்களில் கர்த்தர் எங்களை நினைத்து நன்மைகளை உண்டு பண்ண வேண்டுமென்று நினைக்கிறீரோ அந்த நன்மைகளை எங்களுக்கு தந்து எங்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவக்கரம் வைக்கப்படட்டும், அந்த குடும்பம் உயர்த்தப்படட்டும், அந்த குடும்பம் நன்மைகளுக்குள்ளாடி கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.